ஹலோ. இன்னைக்கு வந்து எடிட்டோரியல் டே 3 செஷன். ஸோ டே த்ரீ செஷன் இன்னைக்கு உள்ள டாபிக் வந்துட்டு எலெக்ஷன் பத்தின ஒரு டாபிக். அசாம் அண்ட் கேரளா ரெண்டு எலெக்ஷன்ஸ் பத்தி ரெண்டு எடிட்டோரியல் இருந்தது. நம்ம வந்துட்டு அசாம் எலெக்ஷன் பத்தின எடிட்டோரியல் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கேரளான்றப்போ ஆல்மோஸ்ட் நம்ம நெய்பரிங் ஸ்டேட், நமக்கு அதை பத்தின ஐடியா இருக்கும். ஸோ அதனால அசாம் ஸ்டேட் பத்தின எலெக்ஷன்ஸ் சம்பந்தமான எடிட்டோரியல் எனக்கு பார்ப்போம். ரைட். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சக்சஸ். சக்சஸ் வந்து ஏதோ உன்னோட காஸ்ட்ல சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அது என்னன்றது இன்னைக்கு பார்க்க போறோம். ஆன் த பிஜேபி பிஜேபிஸ் விக்டரி இன் அசாம். ஸோ எதோட விக்டரி? பிஜேபியோட விக்டரி இன் அசாம். இந்த சக்சஸ் தான் வந்துட்டு எதோட காஸ்ட்ல கிடைச்சதுன்னு பார்க்க போறோம். த பிஜேபிஸ் பாத் டு விக்டரி இன் அசாம் அண்டர்மைன் த ஹெல்த் ஆஃப் இந்தியாஸ் பாலிட்டி. ஸோ இவங்க விக்டரி எடுத்துக்கிட்ட இந்த பாத் இங்க அசாம்ல. ஸோ லாஸ்ட்ல இருந்து வச்சிட்டீங்கன்னா மீனிங் புரியும். ஸோ அசாம்ல இவங்க விக்டரி அடைஞ்ச பாத்தோட ஏதோ ஒண்ணு, அந்த பாத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, அது வந்து அண்டர்மைன் பண்ணுச்சு அப்படின்னா இம்பார்ட்டன்ஸை குறைச்சிருச்சு அப்படின்ற மீனிங். ஓகேவா? இம்பார்ட்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மீனிங். ஸோ அண்டர்மைன் பண்ணிடுச்சு எதோட ஹெல்த் ஆஃப் இந்தியன் பாலிட்டி. பாலிட்டினா இந்தியாவோட பாலிடிக்ஸ். இந்தியாவோட பாலிடிக்ஸோட ஹெல்த்தையே அது அண்டர்மைன் பண்ணிடுச்சு. எது? அசாம்ல இவங்க எடுத்த விக்டரி. ஓகேவா? ஸோ இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அது என்னன்றத பார்க்கலாம். ஹெமந்த பிஸ்வ சர்மா. ஸோ இவங்க தான் வந்துட்டு அசாமோட இப்போ எலெக்டட் சிஎம். ரைட். இப்போ இவங்க தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க. இஸ் எக்ஸ்பெக்டட் டு டேக் oath as chief minister after leading the BJP to power in Assam yet again. ஸோ 2021லயும் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு பவர்ல இருந்திருக்காங்க. இப்போ அகெயின் வந்துட்டு இவங்க எலெக்ஷன்ஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ மிஸ்டர் சர்மா வாஸ் அ காங்கிரஸ் லீடர் வென். ஸோ இப்போ வந்து இவங்க பிஜேபியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க. பட் அகெயின் இவங்களோட பாஸ்ட்ல வாஸ் அ காங்கிரஸ் லீடர். ஸோ இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் லீடரா இருந்திருக்காங்க. இந்த பார்ட்டி கேம் டு பவர் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இன் 2011. ஓகேவா? ஸோ 2011ல வந்துட்டு இவங்க காங்கிரஸ் லீடரா இருந்திருக்காங்க. பட் அகெயின் இவங்க சிஎம் கிடையாது, வேற ஒருத்தர் தான் சிஎம் இருந்தாங்க. பட் காங்கிரஸ் லீடர் இவங்களா இருந்தாங்க. பட் ஸ்விட்சிங் சைட்ஸ் இன் 2015ல வந்து இவங்க பிஜேபிக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. ரைட். ஸோ 2001ல இருந்து 2016 வரைக்கும் பவர்ல இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். ஓகேவா? ஸோ இந்த ஒரு 16 இயர்ஸ் அப்படிதான் எழுதியிருக்கேன். எஸ். ஸோ 16 இயர்ஸும் பவர்ல இருந்தது காங்கிரஸ். 2014ல என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து இவங்களோட 2011ல வந்து இவங்க ஒரு காங்கிரஸ் லீடரா இருக்கிறாங்க. ரைட். 2011ல வந்து இவங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டராவோ இருந்திருப்பாங்க. ரைட். 2014ல இவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஹையர் அபிஷியல் கிட்ட வந்து சொல்றாங்க, அவங்களோட காங்கிரஸ் ஹெட் கிட்ட வந்து சொல்றாங்க. ரைட். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்போ காங்கிரஸ்ல ஹெட்டா இருந்த அந்த சிஎம், அசாமோட சிஎம்க்கு தான் வந்துட்டு ராகுல் காந்தி வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க வந்துட்டு இந்த பார்ட்டி காங்கிரஸை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து 1 இயர் வெறும் எம்எல்ஏவா மட்டும் இருக்கிறாங்க. 2015ல வந்து பிஜேபிக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 2014லேயே இவங்களோட போஸ்ட்டை வந்துட்டு குவிட் பண்ணிடுறாங்க. லைக் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய இவங்களோட அந்த ஒரு இதை மட்டும் கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. 1 இயர் சும்மா இருக்காங்க, எம்எல்ஏவா மட்டும் இருக்காங்க, எந்த கட்சியும் இல்லாம. பிகாஸ் ஒருத்தவங்க வந்து பதவியில இருக்கும்போது எம்எல்ஏவா அவங்க இருப்பாங்க, கட்சியோட சைன் மட்டும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி வெளியே வந்துட்டு 1 இயர் இருக்காங்க. 1 இயருக்கு அப்புறம் 2015ல இவங்க பிஜேபியில போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. ரைட். இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான லீடர், காங்கிரஸ்ல இருக்கும்போது இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் தான். ஸோ அதனாலதான் இவங்களுக்கு வந்து கட்சியில பிரச்சனை வந்துருது. ராகுல் காந்தி கிட்ட போயிட்டு இந்த இஷ்யூ எடுத்துட்டு போறாங்க. அப்ப அவங்க வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்போ இருந்த சிஎம், அந்த சிஎமோட பேரு ககோய்ன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அவங்களோட பேரு. ககோய் அவங்களோட பேரு. ஓகேவா? சோ இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஹிமந்த பிஸ்வ சர்மாக்கு வந்து சப்போர்ட் பண்ணல காங்கிரஸ். சோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெளியே வந்துட்டு 2015ல பிஜேபிக்குள்ள போயிடுறாங்க. So, but switching sides in 2015, he became the central figure of the BJP, not only in Assam. அசாம்ல மட்டும் இல்ல, நெய்பரிங் ஸ்டேட்ஸ் மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், திரிபுரா, இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸுக்கும் இவங்க பிஜேபியோட ஹெட், பிஜேபியில ஒரு பாப்புலரான ஒரு ஃபிகரா இருக்காங்க, சென்ட்ரல் ஃபிகர். ஓகேவா? ஸோ அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் வந்து சுத்தி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல கூட தெரியுது. ஸ்டார்டிங் இன் 2001, which means 2001 on a Congress ticket. 2001ல எங்க காங்கிரஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இவங்களோட பொலிட்டிக்கல் கரியரை.
He won 6 consecutive elections from the state same assembly seat. ஸோ காங்கிரஸ்ல இருந்தே 6 டைம் வந்து அவங்க வின் பண்ணிருக்காங்க. சிஎம்ஆ கிடையாது, பட் அகைன் அங்க வந்து ஒரு எம்எல்ஏவா அசம்பிளி சீட்டை வந்து வின் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. Having emerged as a very powerful leader, he joined the பிஜேபி. இனிஷியல் ஸ்டேஜஸ் வந்து growth வந்து இவங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்தா கூட இவங்களுக்கும் மெயின் டீமுக்கும் வந்துட்டு ஒத்து போகாததுனால காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க ஒரு வெல் பில்ட் லீடர், ரைட்? அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருந்துட்டே இருந்திருக்கு. அதனால காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்த உடனே அந்த பேர் வந்து அவங்களுக்கு சஸ்டெயின் ஆகுது. அண்ட் வாஸ் அப்பாயிண்டட் சீஃப் மினிஸ்டர் இன் 2021. ஸோ எங்க இருந்து வராங்க? 2015 பிஜேபியில ஜாயின் பண்ணிடுறாங்க. அப்ப வேற ஒருத்தங்க சபர்நந்த சோனோவால் வந்துட்டு அப்போ 2016 எலெக்ஷன் வந்திருக்கும்ல. ஸோ இந்த 2016 எலெக்ஷன்ல சபர்நந்த சோனோவால் வந்துட்டு சிஎம்ஆ இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க ஒரு பாப்புலர் லீடர் காங்கிரஸ்ல இருக்கும்போது பிஜேபிக்கு வந்த உடனே கூட இவங்க வந்து நல்ல பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்ல அவங்களுக்கு இருக்கிற பவர் வந்து அதே தானே, பீப்புள் மத்தியில அவங்களுக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி அதே தானே. ஸோ இவங்க சப்போர்ட் பண்ணி 2016 வந்துட்டு சபர்நந்த சோனோவால் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துடுறாங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறமா 2021 இவங்களே வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுறாங்க பிஜேபி, ரைட்? இப்போ அகெயின் வந்துட்டு செகண்ட் கான்சிக்யூட்டிவ் டைமா பிஜேபியில நின்று இவங்க வந்து சிஎம் ஆயிருக்காங்க, ரைட்? Since then, அதாவது சீஃப் மினிஸ்டர் in 2021, since then he has reshaped the politics of the state through exceptional organizational ability, communal rhetoric, and the partisan use of state power. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போல இருந்து 2021 இருந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க ரீஷேப் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டேட்டோட பாலிடிக்ஸையே. எப்படி ரீஷேப் பண்றாங்க? அவங்களோட எக்ஸப்ஷனலான, விச் மீன்ஸ் ரொம்பவே நல்ல நல்ல ஒரு அவங்களோட ஒர்க் வந்து எக்ஸப்ஷனலா இருக்கு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸப்ஷனலான ஆர்கனைசேஷனல் எபிலிட்டி, அந்த ஒரு பார்ட்டியை வழிநடத்துறதா இருக்கட்டும், அதை வந்து கரெக்டா எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அந்த ஆர்கனைசேஷனல் எபிலிட்டினாலையும் உங்களோட கம்யூனல் ரெட்டரிக் அப்படின்னா கம்யூனல் ரெட்டரிக் அப்படின்னா அவங்களோட பர்டிகுலரான ரிலீஜியனை வச்சு பேசி அந்த மக்களை மட்டும் கவர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான கம்யூனல் ரெட்டரிக்னா பேச்சு திறமை. ஸோ கம்யூனல் ரெட்டரிக் மூலமாவும் அண்ட் தி பார்ட்டிசன் யூஸ் ஆஃப் ஸ்டேட் பவர், இந்த மாதிரி இவங்க வந்து கம்யூனல் ரெட்டரிக் பண்றது மூலமா பார்ட்டிசன் ஏற்படும். ஒவ்வொரு ரிலீஜனும் வந்து பிரிஞ்சிருவாங்க, ரைட்? ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இன்னொரு லீடருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா இவங்க வந்து இவங்களோட ஸ்டேட் பவரை தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு கம்யூனல் ரெட்டரிக் அண்ட் பார்ட்டிசன பிரிவினை, ஸோ இந்த பிரிவினை மூலமாவும் இவங்களோட பவரை இவங்க ஹோல்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க, ரைட்? An infrastructural push combined with welfare delivery, the Orundai scheme of direct cash transfer to women and Mission Basundra, a flagship. இதை பார்க்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் புஷ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சிஎம்ஆ வந்ததுக்கு அப்புறம் 2021 அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் புஷ், நல்ல ஒரு பிரிட்ஜ் கட்டுறதா இருக்கட்டும், ரோட் கட்டுறதா இருக்கட்டும், மக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வெல் டெவலப் பண்றாங்க அந்த ஒரு ஸ்டேட்ல. வெல்ஃபேர் டெலிவரி, ஸோ வெல்ஃபேர் ஏதோ ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சே ஒரு 1400 to சம்திங் வந்துட்டு அந்த மக்களுக்கு வந்துட்டு புவர் விமென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் விமெனுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காஸா இருந்திருக்கு. ஓகே, அவங்க பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தான் காஸ் அவங்க திரும்ப 2026 இப்போ எலெக்ஷன்ல வின் பண்ணதுக்கும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷும் பண்ணிருக்காங்க, வெல்ஃபேர் டெலிவரியும் நல்ல ஒரு வெல்ஃபேர் டெலிவரி கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விமனுக்கு. மிஷன் பாசுந்திரா, இந்த ஒரு மிஷனும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்றதை அடுத்து பார்க்கலாம். இது என்ன மிஷன்னா, ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் டு ஸ்ட்ரீம்லைன் அண்ட் டிஜிட்டைஸ் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் லேண்ட் ரைட்ஸ். ஸோ இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட லேண்ட்ல வந்து மக்கள் வாழ்ந்துட்டே இருந்திருப்பாங்க, பட் அவங்க கிட்ட அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. பட் ஒரு 15 to 20 இயர்ஸ் அதே லேண்ட்ல இருந்து வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த லேண்ட் வந்து யாருக்குமே சொந்தம் அப்படின்னு இருக்காது. இவங்க வந்து அந்த வரி எல்லாம் கட்டிட்டு இருந்திருப்பாங்க, டாக்ஸ் எல்லாம் பே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு இந்த லேண்டை வந்து கொடுத்து அந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணி கொடுத்தாங்க இந்த கவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீம் பேர் தான் பாசந்தா. ஸோ இதனாலயும் அவங்களுக்கு பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன்னா வந்து அது பார்டர் ஸ்டேட், ஸோ அகதிகளாவும் நிறைய பேர் உள்ள வந்து தங்கியிருப்பாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்தா உள்ள வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க இருப்பாங்க, பட் அவங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ லேண்டு அவங்க பேர்ல வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த லேண்டுக்கு ஓனர் வந்து வேற யாரும் இருக்க மாட்டாங்க, இவங்க தான் வசிச்சுட்டு இருப்பாங்க ரொம்ப வருஷமா. ஸோ அவங்களுக்கு லேண்டே வந்து அவங்க பேர்ல மாத்தி கொடுக்குறாங்க. அண்ட் ப்ரொடெக்ட் லேண்ட் ரைட்ஸையும் உங்களுக்கு பாதுகாத்து கொடுக்குறாங்க. நாட் ஒன்லி என்னபிள் த பிஜேபிஸ் டீப் எக்ஸ்பென்ஷன், ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்காங்க, இந்த லேண்ட் ரைட்ஸ் இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் பிஜேபியோட எக்ஸ்பான்ஷனை வந்துட்டு என்னபிள் பண்ணல, பட் வேற ஏதோ இருக்கு. பட் அலாங் வித் அதர் மெஷர்ஸ், வேற மெஷர்ஸும் பண்ணிருக்காங்க. என்ன மெஷர்ஸ்?
including the delimitation of assembly constituencies in 2023. ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஓகேவா, இது ஒரு டிஸ்ட்ரிக்ட், இது ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட்னு வேணா நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஒரு 10 ஸ்ட்ரீட் இருக்கு. ஓகே, இன் ஷார்ட்டா நம்ம எடுத்துக்கிறோம். 10 ஸ்ட்ரீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் லேக் ஆகுது? ஒரு 10 ஸ்ட்ரீட் இருக்குன்னு வைங்க. ஸோ இந்த 10 ஸ்ட்ரீட்ல வந்துட்டு 3 ஸ்ட்ரீட் வந்துட்டு பிஜேபி இருக்காங்க. பிஜேபி கீழே இந்த ஒரு கான்ஸ்டிடியூன்சி கீழே வருது. ஒரு கான்ஸ்டிடியூன்சின்னு வச்சுக்கோங்க, பிஜேபி கீழேன்னு வேணாம், ஒரு கான்ஸ்டிடியூன்சி கீழே வருது. இன்னொரு 7 ஸ்ட்ரீட் வந்துட்டு இன்னொரு கான்ஸ்டிடியூன்சி நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான 3 ஸ்ட்ரீட் இவங்களுக்கு கீழே, 7 ஸ்ட்ரீட் இவங்களுக்கு கீழே வருது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு ஓட் பேங்க் கம்மியா இருக்கும். ரைட், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட் பேங்க் அதிகமா இருக்கும். அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற பீப்புள் இங்க அதிகமா இருந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பார்ட்டி வின் பண்ணிடுவாங்க. இவங்க வின் பண்ண முடியாது, ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற கவுண்டே ரொம்ப கம்மி. இதுல இவங்களுக்கு அப்போசிஷன் ரொம்ப இருந்தாங்கன்னா இவங்க ஜெயிக்கிறதே கஷ்டமாயிடும். ரைட், ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு இவங்க டீலிமிட்டேஷன் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் 5, இவங்களுக்கும் 5, இங்கேயும் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க, இங்கேயும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஓட் பேங்க் வந்து 2 பக்கமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் டீலிமிட்டேஷன். ஸோ அந்த ஒரு மார்ஜின் பவுண்டரி, கான்ஸ்டிடியூன்சியோட பவுண்டரியை வந்து திரும்ப வரைகிறது தான் டீலிமிட்டேஷன். ஓகேவா, இப்போ வந்து நான் ஒரு கான்ஸ்டிடியூன்சில இருக்கேன், தூத்துக்குடி கான்ஸ்டிடியூன்சில இருக்கேன்னா என்னோட லிமிட் வந்து முதல்ல ஒன்னா இருந்திருக்கும். பட் அதோட மக்கள் பாப்புலேஷன் வந்துட்டு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு இடத்துல கூடும் குறையும்ல. சிட்டில இருந்துச்சுன்னா சிட்டில பாப்புலேஷன் அதிகமாகும், ரூரல் சைடு பாப்புலேஷன் கம்மியா தான் இருக்கும், அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்காது. ஸோ இப்போ சிட்டில இருக்கிற பாப்புலேஷன் நிறைய இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் ஓட் பேங்க் அதிகமா இருக்கும், இந்த பக்கம் ஓட் பேங்க் கம்மியா இருக்கும். ஸோ இப்போ அதனால டீலிமிட் திரும்ப வரை இருப்பாங்க. லைக் இந்த மாதிரியான கான்ஸ்டிடியூன்சி வந்து திரும்ப வரைவாங்க. ஸோ அதுதான் டீலிமிட்டேஷன். ஓகேவா, ஸோ இவங்க பண்ண இந்த கொண்டு வந்த இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் பிஜேபி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணல. பட் அலாங் வித் இந்த இன்னொரு மெஷர்ஸும் எடுத்திருக்காங்க, மற்ற மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. என்ன மெஷர்னா டீலிமிட்டேஷன். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டீலிமிட்டேஷன் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் இன் 2023, இதனாலையும் இவங்க இப்போ வின் பண்ணிருக்காங்க. ரீஷேப் த ஸ்டேட்ஸ் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப். ஸோ இந்த பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பையே மாத்திட்டாங்க. ஓகேவா, மிஸ்டர் சர்மா ஹாஸ் பீன் போத் தி கிரியேட்டர் அண்ட் பிரின்சிபல் பெனிஃபிஷியரி ஆஃப் திஸ் ப்ராசஸ். ஸோ இவங்க தான் இந்த ஒரு ப்ராசஸை இனிஷியேட்டும் பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் சிஎம் இருக்காங்க. 2021 வின் பண்ணி இவங்க தான் சிஎம் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க. ஸோ இவங்க தான் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட்டும் பண்றாங்க. அண்ட் இவங்களோட பிரின்சிபல் இந்த ப்ராசஸோட பெனிஃபிஷியரியாவும் இவங்க தான் இருக்காங்க. பெனிஃபிஷியரினா இது மூலமா பயனடையக்கூடியவங்க இவங்களா தான் இருக்காங்க. அவங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்று தானே அந்த ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரும். ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு காஸ், டீலிமிட்டேஷனும் இன்னொரு காஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வின் பண்றதுக்கு. ஓகேவா, the BJP's victory in Assam has significant implications அப்படின்னா ரெப்பர்கஷன்ஸ், கான்சிக்வன்சஸ். ஓகேவா, ஸோ பிஜேபியோட விக்டரி அசாம் வந்து சிக்னிஃபிகண்ட்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்சிக்வன்சஸை கொண்டு வந்திருக்கு ஃபார் பவர் டைனமிக்ஸ் வித் இன் த பார்ட்டி நேஷனலி. ஸோ நேஷனலினா கண்ட்ரி வைடா இங்கே இவங்க வந்துட்டு 102 சீட்டு நினைக்கிறேன், 102 சீட்ல வச்சு இவங்க சீட்டு பிடிச்சதுனால இவங்களுக்கு நேஷன் வைடாவும் இவங்களுக்கு வந்துட்டு பவர் இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகேவா, டைனமிக்ஸே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அப்படின்னா அந்த ஒரு சூழலையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அவங்க பவர் டைனமிக்ஸே வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணிடுச்சு. இவங்களோட பவர் வந்து அப்ப பார்லிமெண்ட்ல அதிகமா இருக்கும், இவங்க கிட்ட இருந்து அதிகமான எம்பிஸ் வந்து போவாங்க. ரைட், ஸோ இப்போ இதனால இவங்களோட பவர் டைனமிக்ஸே சேஞ்ச் ஆகுது வித் த பார்ட்டி நேஷனலி. ஓகேவா, மிஸ்டர் சர்மா இஸ் பர்சீவ்டுன்னா என்ன பண்றாங்க, டு பி க்ளோஸ் டு யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஸோ அமித்ஷாக்கு க்ளோஸா இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு இவங்க வந்து நம்பப்படுறாங்க. The BJP alone commands a majority in 126 strong assembly and the ruling coalition has 1 or 2 members. ஓகேவா, ஸோ மொத்தமா அஸ்ஸாம்ல எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 126 சீட் இருக்கு. நமக்கு வந்து 234 இருக்குல்ல, இவங்களுக்கு 126 126 சீட் இருக்கு. இதுல வந்து தனி பெரும்பான்மை இவங்க மட்டும் பிஜேபி மட்டும் எத்தனை சீட்ஸ் பிடிக்கிறாங்கன்னா 82 சீட்ஸ் பிடிச்சிருக்காங்க. ஓகே, 82 சீட்ஸ் பிளஸ் கோலிஷனோட சேர்த்து அவங்களோட கூட்டணியோட சேர்த்து வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20 சீட் சேர்த்து 100 சேர்த்து கிடையாது, பிளஸ் வராது, ஈக்குவல் டு கூட்டணியோட சேர்ந்து 102 சீட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ 126ல தனியா பார்த்தா கூட மொத்தமா எவ்வளவு வரணும், 63 சீட் இருந்தாலே அவங்க வந்து ஆட்சி அமைச்சிடலாம், ஏன்னா பாதிக்கு பாதி இருக்கணும். பட் அகைன் இவங்க 82 வச்சிருக்காங்க, தனி பெரும்பான்மையே வச்சிருக்காங்க.
ரைட். இதுதான் இப்ப தமிழ்நாட்டுல பிரச்சனையா போயிட்டு இருக்கு. 118 சீட் வேணும். ஆனா டிவிகே வந்துட்டு வெறும் 108 தான் வச்சிருக்காங்க. சோ பட் இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 63 தான் தேவைப்படும். ஆனா இவங்க 82 வச்சிருக்காங்க. கூட்டணி இல்லாமயே இவங்க 82 வச்சதுனால இவங்க ஈஸியா ஆட்சி அமைச்சிடலாம். இதனாலதான் இவங்களுக்கு சென்டர்லயும் பவர் வந்து கூடியிருக்கு. ரைட். சோ மொத்தமா கோலிஷனோட, அவங்களோட ரூலிங் கோலிஷனோட சேர்த்து 102 சீட் வந்து பிடிச்சிட்டாங்க. தி பிஜேபி ஹாஸ் நாட் ஒன்லி டெசிமேட்டட் தி அப்போசிஷன். அப்போசிஷனை மட்டும் இவங்க பிரிக்கல, அது போக வேற ஏதோ பண்ணிருக்காங்க. பட் ஆல்சோ, நாட் ஓன்லி பட் ஆல்சோ கரெக்டா வருதா? இது பேரலலிசம். ஓகேவா? பட் ஆல்சோ இதை மட்டும் பண்ணல, இது போக வேற ஏதோ ஒன்று பண்ணிருக்காங்க. ரெண்டர்ட் ரீஜனல் பார்ட்டிஸ் இன் கான்சிக்வென்ஷியல் அப்படின்னா அவங்களை அப்போசிஷன் பார்ட்டி யாரு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தாங்க அப்போசிஷன். ஸோ காங்கிரஸ் வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு பிரிக்கிறது மட்டும் இல்லாம டெசிமேட்டட்னா பிரிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா டிவஸ்டேட்டட்னு சொல்லலாம். ஸோ அவங்கள அழிச்சது மட்டும் இல்லாம ரீஜனல் குட்டி குட்டி ரீஜனல் பார்ட்டிஸ் இருப்பாங்க, சுயேட்சையா நிக்கிறவங்களா இருக்கும், இல்லைன்னா நம்ம சைடு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பார்ட்டிஸ் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் குட்டி குட்டி பார்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்களோட இம்பார்ட்டன்ஸையுமே குறைச்சிட்டாங்க. இது இன்கான்சிக்வென்ஷியல். ஓகேவா? It has consolidated a spectrum of fragmented social groups and diluted the. ஸோ என்ன பண்றாங்கன்னா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கக்கூடிய குட்டி குட்டி சோசியல் குரூப்ஸ் இவங்க எல்லாத்தையுமே சேர்த்து இவங்களோட ஓட் பேங்கா மாத்திக்கிட்டாங்க, பிஜேபியோட ஓட் பேங்கா மாத்திக்கிட்டாங்க. அண்ட் டைல்யூட்டட்னா நம்ம கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா அது கான்சென்ட்ரேட்டடா இருந்துச்சுன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், கையில பார்த்தாலே பொத்து போயிடும், இந்த மாதிரி இருக்கும். அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம்னா டைல்யூட் ஆயிடும், நீர்த்து போயிடும். ரைட். ஸோ அதுதான் டைல்யூட். கான்சென்ட்ரேட்டடா இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹெவியா இருக்கு, ஸ்ட்ரென்த்தா இருக்கு, டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம்னா டைல்யூட் ஆயிருச்சுன்னு. ஸோ அதே மாதிரி இவங்க டைல்யூட் பண்ணிருக்காங்க. எதை டைல்யூட் பண்ணிருக்காங்க? டைல்யூட்டட் தி லிங்குஸ்டிக் அண்ட் எத்தனிக் பொலிட்டிக்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஓகேவா? ஸோ தனித்தனியா பிரிஞ்சு இருந்த சோசியல் கன்சாலிடேட்டட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஃப்ராக்மெண்டட்னு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சோசியல் குரூப்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்க்கிறாங்க, ஒன்னு சேர்த்து உங்களோட ஓட் பேங்கா மாத்துறாங்க. அண்ட் லிங்குஸ்டிக் அண்ட் எத்தனிக் பாலிடிக்ஸை டைல்யூட் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? மொழி வாரியாவும் எத்தனிக்ஸ் அப்படின்னா அவங்களோட ரிலீஜியன், ஹிந்து முஸ்லிம்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ இது வழியாவும் இவங்க வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கி இவங்க ஓட் பேங்கை வந்து அதிகப்படுத்தி இவங்க வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் டு வின் தி, எப்படி ஸ்ட்ராட்டஜி வழியா இவங்க வின் பண்ணிருக்காங்க அப்படின்றத காட்டியிருக்காங்க. ஓகேவா? பட் இன் டூயிங் ஸோ இப்படி இவங்க அவங்கள பிரிச்சு இவங்கள சேர்த்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணதுனால வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இட் ஹாஸ் ஷார்ப்லி போலரைஸ்ட் அசாம் அலாங் ரிலீஜியஸ் லைன்ஸ். ஸோ இது வந்து அசாமே வந்து போலரைஸ் பண்ணிருச்சு அப்படின்னா தனிமைப்படுத்திருச்சு. எப்படி? அலாங் ரிலீஜியஸ் லைன்ஸ். ஸோ இப்போ மக்கள் வந்து எப்படி டிவைட் ஆயிட்டாங்கன்னா ரிலீஜியஸ் வைஸா டிவைட் ஆயிட்டாங்க. ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ரெண்டா டிவைட் ஆகி போய் இருக்காங்க. இவங்க டிவைட் பண்ணதுனாலதான் இவங்களால ஜெயிக்க முடிஞ்சது. ஏன்னா வந்து அங்க ஹிந்துஸ் அதிகம், அது மூலமா அங்க ஹிந்து ஓட்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க பிஜேபி வின் பண்ணிட்டாங்க. முஸ்லிம்ஸ் வந்து மோஸ்டா பார்டர் ஸ்டேட்ன்றதுனால பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, இந்த மாதிரி பார்டர்ல இருந்து உள்ள வந்து இருக்கிற முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்காங்க. ஸோ ரெண்டா பிரிச்சு இவங்க டீலிமிட்டேஷன் எல்லாம் பண்ணி இவங்களுக்கு தேவையான வழியா இவங்க செப்பரேட் பண்ணி இவங்க நிறைய ஓட் பேங்க் எடுத்து இவங்க வின் பண்ணிட்டாங்க. பட் இது பண்ற இந்த ப்ராசஸ்ல அசாமே வந்து ரெண்டா பிரிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. டீலிமிட்டேஷன் கார்ட் அவுட் கான்ஸ்டிடியன்சிஸ். கார்ட் அவுட்னா அப்படி இது பண்ணி ஸ்கூப் அவுட் பண்ணி எடுக்கிற மாதிரி. கார்ட் அவுட்னா கார்விங் அப்படின்னா செதுக்குறது அப்படின்ற மாதிரி மீனிங். சிலையெல்லாம் கார்வ் பண்ணுவாங்க, லைக் செதுக்குவாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி இவங்க டீலிமிட்டேஷன் பண்ணி எதை கார்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்காங்க, புதுசா ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டிடியன்சிஸ் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. பை பேக்கிங் அண்ட் கிராக்கிங் கம்யூனிட்டிஸ் இன் வேஸ் தட் சப்ரஸ் முஸ்லிம் ரெப்ரசன்டேஷன். சோ பேக் பண்றாங்க, அதான் நம்ம சொன்னோம்ல, பேக் பண்ணிருக்காங்க, கிராக் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கான்ஸ்டிடியன்சி இருக்கு. ஓகேவா? இங்க வந்துட்டு கான்ஸ்டிடியன்சி ஏன்னு ஒண்ணு இருக்கு. ஐயோ பெண்ணு வேற ரொம்ப லேக் ஆகுது. கான்ஸ்டிடியன்சி ஏன்னு ஒண்ணு இருக்கு, கான்ஸ்டிடியன்சி பின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துலயும் முஸ்லிம் பாப்புலேஷன் வந்துட்டு அதிகம். ஓகேவா? சோ இந்த இடத்துல கான்ஸ்டிடியன்சி சி. ஓகேவா? சோ இந்த மூணு இடத்துலயும் வந்துட்டு முஸ்லிம் பாப்புலேஷன் அதிகம். இந்த மூணுல இருக்கிற முஸ்லிம் பாப்புலேஷன் எல்லாத்தையுமே அப்படியே டீலிமிட்டேஷன் மூலமா பிரிச்சு ரெண்டுல தூக்கி போட்டாங்க. அப்படின்னா ரெண்டுல இல்ல ஒண்ணுல தூக்கி போட்டாங்கன்னு வைங்களேன். ஏல மட்டும் அவ்வளோத்தையும் தூக்கி அவ்வளவு முஸ்லிம் பாப்புலேஷன் வர்ற மாதிரி போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு சீட்ல மட்டும்தான் காங்கிரஸ் வின் பண்ண முடியும், அப்போசிஷன் பார்ட்டி வின் பண்ண முடியும். பியும் சியும் ஃப்ரீ ஆயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்து பாப்புலேஷன் எல்லாருமே இவங்களுக்கு சாதகமா ஆயிடுவாங்க. ஸோ இதுல இருந்து 2 சீட் எங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஒன்னா குரூப் பண்றதுனால மொத்தமா அந்த முஸ்லிம்ஸோட ஓட்டு எல்லாமே அப்போசிஷன் பார்ட்டிக்கு போயிடும். அவங்க பிரிச்சு எடுத்தது போக மிச்சம் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஓட் பண்ணி இவங்களுக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்கும். புரியுதா? சோ பேக் பண்றதுனால மொத்தமா அந்த குரூப் பண்றதுனால ரிலீஜியஸ் வைஸா குரூப் பண்றதுனால இவங்களுக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்கும். ஜெயிக்கிற சீட் 1 or 2 ஆயிடும். அப்போசிஷன் ஜெயிக்கிற சீட் 1 or 2 ஆயிடும். இவங்களுக்கு நிறைய சீட்ஸ் கிடைக்கும் பிஜேபிக்கு. சோ இதான் பேக்கிங். ஓகேவா? கிராக்கிங்னா பிரிக்கிறது. இதே இதை அப்படியே யோசிச்சு பாருங்க. முஸ்லிம்ஸ் மட்டும் ஒரு இந்த 3 இடத்துலயும் வந்து முஸ்லிம்ஸ் அப்படியே ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்களேன். முஸ்லிம்ஸ் மட்டுமே இந்த 3 இடத்துல இருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ முஸ்லிம்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா 3 இடத்துலயும் வந்து இவங்களால வின் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதை ஒரு 3 பிரிச்சிட்டீங்கன்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் டிவைட் ஆடுவாங்க. இதை ஒரு 3 பிரிச்சோம்னா முஸ்லிம்ஸ் எல்லாம் டிவைட் ஆடுவாங்க. இதெல்லாம் மத்த 3 கான்ஸ்டிடென்சிக்கு இதை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா முஸ்லிம்ஸ் எல்லாம் டிவைட் ஆடுவாங்க. சோ இப்போ இவங்களுக்கு டிவைட் ஆனதும் இவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் பாப்புலாரிட்டி கூடிடும். இவங்க ஹிந்துஸ் அங்க அதிகமா இருப்பாங்க. சோ இவங்களை ஓட் பண்ணி அங்க வின் பண்ண வச்சிருவாங்க. சோ பேக்கிங் அண்ட் கிராக்கிங்னா இதுதான். ஓகேவா? மொத்தமா ஒரு செட்டா சேர்த்து தனியா ஒரு கான்ஸ்டிடென்சிக்கு விட்டுட்டாங்கன்னா அந்த கான்ஸ்டிடென்சில மட்டும் வின் பண்ணிட்டு போயிடுவோம் அப்போசிஷன். மிச்சம் இருக்கிற கான்ஸ்டிடென்சில இவங்க வின் பண்ணிடுவாங்க. இதே தான் மொத்தமா ஒரு 3-4 கான்ஸ்டிடென்சில ரொம்ப நிறைய இருக்கான் அப்படின்னா பிரிச்சு பிரிச்சு நிறைய கான்ஸ்டிடென்சிக்கு அந்த ரிலீஜியன் வைஸா பிரிச்சிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து அவங்களோட பர்டிகுலர் கான்ஸ்டிடென்சில ஹிந்துஸ் நிறைய ஆயிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான தந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி பண்றது மூலமா பேக்கிங் கம்யூனிட்டிஸ் இன் வேஸ் தட் சப்ரஸ் முஸ்லிம் ரெப்ரஸன்டேஷன். ஸோ இப்படி பண்றது மூலமா முஸ்லிம் ரெப்ரஸன்டேஷன் எல்லாத்தையுமே சப்ரஸ் பண்றாங்க. ஸோ முஸ்லிம்ஸ் எல்லாம் அந்த இடத்துல நின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பேக் பண்றது மூலமா ஒரு ஏன்ற ஒரு கான்ஸ்டிடென்சில எல்லா முஸ்லிம்ஸும் பேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் முஸ்லிம் ரெப்ரஸன்டேஷன் இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் வின் பண்ணிடுவாங்க. ரைட்? மத்த இடத்துல அவங்களால வின் பண்ண முடியாது இல்லையா? ஓகேவா? மத்த இடத்துலலாம் அப்போசிஷனால வின் பண்ண முடியாது. இவங்க எடுத்துருவாங்க. கிராக்கிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வந்துட்டு எங்கேயுமே அவங்கள ஜெயிக்க விடாம பிஜேபியே நிறைய சீட்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே எதை பண்ணுதுன்னா முஸ்லிம் ரெப்ரஸன்டேஷன் முஸ்லிம் லீட் பண்ணி ஒருத்தர் நின்றுப்பாங்கல்ல. ஸோ அவங்கள வந்து அப்படியே முடக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஒரு எம்எல்ஏஸ் அங்க நின்று அந்த ஒரு கேண்டிடேட்டை வந்து அப்படியே முடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வித் தி பிஜேபி அண்ட் காங்கிரஸ் நவ் மிரரிங் அ ஹிந்து முஸ்லிம் பைனரி இன் தி நியூலி எலெக்டட் அசம்பிளி. ஸோ இப்படி பண்றது மூலமா பிஜேபினாலே ஹிந்து தான், காங்கிரஸ்னாலே முஸ்லிம் தான் அப்படின்ற மாதிரி பைனரியில 2 டிஃபரெண்ட் செக்டா பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? அந்த ஸ்டேட்டையே 2 பிரிச்சுட்டாங்க. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றவங்க ஹிந்துஸ், காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்க முஸ்லிம்ஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா அந்த ஸ்டேட்டையே வந்து பிரிச்சுட்டாங்க. ஓகேவா? எவிக்ஷன் டிரைவ்ஸ் have disproportionately targeted Bengali speaking Muslim communities. So eviction drives na different from delimitation. Delimitation is different, eviction drives different. Eviction drives எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா என்கரேஜ்மெண்ட் இருக்கும்போது, ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கும்போது. சரி வந்துட்டு பப்ளிக்கோட வந்து கவர்மெண்டோட லேண்ட் இருக்கும், ரோட்ல எல்லாம் என்க்ரோச்மெண்ட் பண்ணிருப்பாங்க. கவர்மெண்டோட லேண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் என்க்ரோச்மெண்ட் பண்ணி ஆக்கிரமிப்பு பண்ணி முன்னாடி தள்ளி வந்து வீட்டை கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ஆக்கிரமிப்புகள். இந்த மாதிரி இது பார்டர் ஸ்டேட்டா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா பெங்காலி ஸ்பீக்கிங் பீப்புள் விச் மீன்ஸ் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல இருந்தோ இல்லைன்னா இங்க இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கிடையாது, பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பெங்காலி ஸ்பீக்கிங் முஸ்லிம்ஸ் எல்லாம் உள்ள வந்து சேர்ந்துருவாங்க. பங்களாதேஷ்ன்றது உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் கண்ட்ரி தான். ரைட்? அதனாலதான் நம்ம பிரிச்சோம். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலே அதனாலதான் நடந்தது. வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் பிரிச்சோம். ஸோ அதனாலதான் இப்பயும் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து பெங்காலி ஸ்பீக்கிங் முஸ்லிம் கம்யூனிட்டிஸ் நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணி இருக்காங்க. அவங்களெல்லாம் எவிக்ஷன் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லி அது மூலமா வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகேவா? சோ இது வந்து உங்களோட இடம் கிடையாது, இது கவர்மெண்டோட இடம், நீங்க என்ன ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேரை வெளியே அனுப்புறாங்க பாருங்க. 40,000 இண்டிவிஜுவல்ஸை வெளியே அனுப்பியிருக்காங்க 2025 மட்டும். ரைட்? இப்படி வெளியே அனுப்புறது மூலமா என்ன ஆகும்? அவங்களோட அந்த பர்டிகுலர் இடம் வந்து ஹிந்து டாமினேட்டட் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க இவங்க வின் பண்ணுவாங்க. ரைட்? டீலிமிட்டேஷன் மட்டும் காரணம் கிடையாது. இவங்களோட எவிக்ஷன் டிரைவ்ஸும் மக்களை வந்து டிஸ்பிளேஸ் பண்றாங்க டோட்டலா. நீங்க இந்த இடத்துக்கு சார்ந்தவங்க இல்ல, நீங்க இங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி டிஸ்பிளேஸ் பண்ணி மொத்த பீப்புளையும் அனுப்புறாங்க. ஸோ இந்த 40,000 இண்டிவிஜுவல்ஸை வெளியே அனுப்புனதுனால அபிஷியலி ஃப்ரேம்ட் அஸ் ஆன்டி என்க்ரோச்மெண்ட் ஆக்ஷன். ஆன்டி என்க்ரோச்மெண்ட் ஆக்ஷன் சொல்லி உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. பட் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா வைட்லி சீன் செலக்டிவ் டார்கெட்டிங். செலக்டிவா இவங்களை மட்டும் டார்கெட் பண்ணி வெளியில அனுப்புனதா தான் எல்லாரும் பாக்குறாங்க இந்த ஒரு விஷயத்த. ஓகேவா? சோ அசாம் இஸ் a sensitive border region. நான் சொன்ன மாதிரி அசாம் வந்து ஒரு சென்சிட்டிவான border region and the BJP's approach to its governance needs to be commensurately sensitive. ஓகேவா? சோ அப்போ வந்து இந்த பிஜேபி வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சென்சிட்டிவான பார்டர் ரீஜன். சோ அப்போ இந்த பிஜேபியோட அப்ரோச் எப்படி இருக்கணும், ரொம்பவே கவனமா இருக்கணும். கமென்சுரேட்டிவ்லி
கமென்சுரேட்லி சென்சிட்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கணும். உங்களோட அப்ரோச் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். எல்லாத்த பத்தி யோசிச்சு நீங்க முடிவுகள் எடுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, டீலிமிட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி எவிக்ஷன் ரைஸ் பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப சென்சிட்டிவான டெசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் பார்ட்டிஸ் ஹாவ் அ லெஜிட்டிமேட்னா பொனஃபைட். ஓகேவா? நியாயமான, இல்லைன்னா லெஜிட்டிமேட்டுக்கு வேற என்ன வார்த்தை சொல்லலாம்? கரெக்டான வார்த்தை சாங்டிஃபைடு அப்படின்னா நியாயமான ஒண்ணு, இல்லைன்னா கரெக்டான ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கலாம். லெஜிட்டிமேட் ரைட் டு, ஒரு கரெக்டான ரைட் டு கன்சாலிடேட் தெம்செல்ஸ். ஸோ எல்லா பார்ட்டிஸ்க்குமே ஒரு நியாயமான ஒரு ரைட் இருக்கு. என்னன்னா அவங்க அவங்களே சேர்த்துக்கலாம், கன்சாலிடேட் பண்ணிக்கலாம், எலெக்ஷனை வின் பண்றதுக்காக. அது தப்பு கிடையாது. பட் எது தப்புன்னா, தட் மஸ்ட் பி டன் வித் அட்மோஸ்ட் அட்டென்ஷன் டு தி லாங் டேர்ம் ஹெல்த் ஆஃப் தி பாலிட்டி அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரி அஸ் அ ஹோல். பட் நீங்க அங்க இருக்கிற மக்களை பத்தியும் யோசிக்கணும், அங்க இருக்கக்கூடிய மக்களோட இன்ட்ரெஸ்ட பத்தியும் யோசிக்கணும். ரைட்? நீங்க மொத்தமா உங்களோட குரூப்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி நீங்க வின் பண்றதெல்லாம் சரிதான். பட் அங்க இருக்கக்கூடிய லாங் டேர்ம் ஹெல்த் ஆஃப் பாலிடிக்ஸ் பத்தி யோசிக்கணும், மக்களோட இன்ட்ரெஸ்ட் பத்தி யோசிக்கணும். இது எல்லாத்தையும் பார்க்காமே நீங்க பண்ணீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அட் திஸ் மொமெண்ட் ஆஃப் ட்ரையம்ப்னா விக்டரி. சோ இந்த ஒரு விக்டரியில அசாம், பிஜேபி இன் அசாம் would do well to reflectனா யோசிக்கிறது, on the cost of the victory that it has just secured. எதோட காஸ்ட் வச்சு நீங்க இந்த விக்டரியை வின் பண்ணீங்கன்றதை இப்பயாவது யோசிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சோ அந்த நம்ம ஸ்டார்டிங் வந்து ஹெட்டிங் பார்த்திருப்போம், the cost of victory அப்படின்ட்டு. சோ எதோட காஸ்ட் ஆஃப் விக்டரி? மக்களை டிவைட் பண்ணி இவங்க எடுத்த விக்டரி தான் இது. ரைட்? எப்படி டிவைட் பண்ணாங்க? நம்ம டீலிமிட்டேஷன் வழியா கான்ஸ்டிடியூஷன் மறுபடியும் வரையறுக்கணும்னு சொல்லி அதுல டிவைட் பண்ணிட்டாங்க. சோ இதனால ஹிந்து முஸ்லிம்ஸ் பிரிஞ்சுட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா பிஜேபினா ஹிந்துஸ் ஆயிடுச்சுன்னு, காங்கிரஸ் தான் வந்துட்டு முஸ்லிம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மக்கள் மத்தியிலேயே ஒரு பிரிவினை யூஸ் பண்ணி இவங்க வந்து விக்டரியை வந்து ஆன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்பயாவது நீங்க பண்ண எதோட காஸ்ட்ல, எனக்கு ஒரு ட்ரேட் ஆஃப் தான். இவங்க வந்துட்டு இவங்களோட நல்லதுக்காக மக்களை டிவைட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி தான். ரைட்? ஸோ அப்போ எந்த காஸ்ட்ல நீங்க அந்த விக்டரியை அட்டைன் பண்ணீங்கன்றதை இப்பயாவது நீங்க யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாதான் அது புரியும். ரைட்? அஸ்ஸாம்ல என்ன நடக்குது, யார் இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்தாங்க, யார் இத்தனை வருஷமா வந்துட்டு எதிர்கட்சியா இருந்தாங்க, இதெல்லாம் புரிஞ்சாதான் அது புரியும். ரைட்? அதுக்குதான் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இல்லைன்னா நமக்கு இது புரியாது. இந்த எடிட்டோரியல் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான் இல்லையா? யாரா யார் வந்து ரூலிங் பார்ட்டி, யார் அப்போசிஷன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு எலெக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கும் போது ஜென்ரல் நாலேஜும் வளரும். நமக்கு இதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு எடிட்டோரியல் ஏதாவது கேட்டா கூட இதை பத்தி எழுதலாம். ரைட்? ஒரு எக்ஸாம்பிளா, குட்டி எக்ஸாம்பிளா கோட் பண்ணி கூட இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு கூட குட்டியா கோட் பண்ணி நாளைக்கு வந்துட்டு எதனால இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் எல்லாம் நடக்குது, டீலிமிட்டேஷன் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ரைட்? நாளைக்கு இந்த டாபிக் வந்து டிஸ்கிரிப்டிவ்ல உங்களுக்கு கேட்டா கூட நீங்க எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி அசாம்ல நடந்துச்சு, இந்த மாதிரி எக்ஸாம்பிளா கூட கோட் பண்ணி எழுதலாம் நீங்க. ரைட்? ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்காக தான் எடிட்டோரியல் ரீட் பண்றது. ஆல்சோ உங்களுக்கு இதை பத்தின யார் வந்து இப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கான்னு மேபி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க சிஏல. ரைட்? ஜெனரல் அவேர்னஸ்ல இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஸோ எடிட்டோரியல் முடிஞ்ச ரெண்டுமே படிச்சா கூட ஓகே தான். ஓகே. ஸோ வொக்காப்ஸ் பார்க்கலாமா? ரெட்டரிக் அப்படின்னா பேச்சு திறமைன்னு பார்த்தோம். ஒரேட்டரி, கிராண்டிலாக்குவன்ஸ், எலக்குவன்ஸ். எலக்குவன்ஸ் மாதிரியே இருக்கா லாக்குவன்ஸ். ஸோ இப்போ இதுவும் நல்ல பேச்சு திறமை தான். ஓகேவா? பார்ட்டிசான் அப்படின்னா பயாஸ்டா இருக்கிறது, ப்ரீஜுடிஸ்டா இருக்கிறது, செக்டேரியன். இது எல்லாமே வந்துட்டு பிரிவினை அப்படின்ற மாதிரி தான் மீனிங். பிளாக்ஷிப் அப்படின்னா பாராடிம், டிஃபரெண்டா இருக்கிறது. ஓகேவா? யூனிக்கா இருக்கிறது. எக்ஸாம்பிளர், ஆர்கிடைப்பல். ஓகேவா? ஸ்ட்ரீம்லைன் பண்றது அப்படின்னா ஃபெசிலிட்டேட் பண்றது, சிஸ்டமைஸ் பண்றது, எக்ஸ்பெடிட் பண்றது. டீலிமிட்டேஷன், டிமார்கேஷன், டீலினியேஷன், சர்க்கம்ஸ்கிரிப்ஷன் நமக்கு ஏத்த மாதிரி இந்த வரையறுக்குது. அதே மீனிங் தான். அதெல்லாம் அதே மீனிங் தான். பெனிஃபிஷியரி அப்படின்னா ரெசிபியன்ட் ஆர் ஹேர், இல்லைன்னா அது மூலமா யார் வந்துட்டு பெனிஃபிட் அடைகிறாங்களோ அவங்க. ஓகேவா? பெனிஃபிட் அடைகிறவங்க தான் பெனிஃபிஷியரி. ஓகே. இம்ப்ளிகேஷன், கான்சிக்வன்சஸ், ரெப்பர்கஷன், ராமிஃபிகேஷன், என்டைல்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரே மீனிங் தான். டைனமிக்ஸ் அப்படின்னா மெக்கானிக்ஸ், ஃபோர்ஸஸ், பேட்டர்ன்ஸ். ஓகேவா? பெர்சீவ்ட் அப்படின்னா என்விசாஜ்ட், அப்ரிஹெண்டட், ரிகார்டட். ஓகே. பெர்சீவ்ட்னா நம்ம அப்படி நினைச்சுக்கிறது, அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி மீனிங். என்விசாஜ்ட், அப்ரிஹெண்டட், அப்புறம் ரிகார்டட்.
டெசிமேட்டட் அப்படின்னா அனிஹிலேட்டட், பிரிக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா டெவஸ்டேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டெசிமேட்டட், டெவஸ்டேட்டட், அனிஹிலேட்டட், எக்ஸ்டிர்பேட்டட், ஆப்ளிட்டரேட்டட், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். ஓகேவா? டெசிமேட் அப்படின்னா அனிஹிலேட், எக்ஸ்டிர்பேட், ஆப்ளிட்டரேட் இப்படி நீங்க படிக்கணும். ரைட்? ஸோ இதெல்லாம் எழுதுறதோட விட்டுறக்கூடாது. வொக்காப் நோட் போட்டு இன்னைக்கு எடிட்டோரியல் டே 3, இன்னைக்கு என்ன டேட் 7th மே அப்படின்னு போட்டுட்டு எடிட்டோரியல் வொக்காப்ஸ்ன்னு போட்டு இது எல்லாத்தையும் எழுதணும். இதை நீங்க வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ரைட்? ஏஐல நான் முடிஞ்சா அந்த மாதிரி கிளாஸஸ் கொண்டு வர ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ஏஐல வந்து டெஸ்ட் இந்த போட்டோ உங்களோட நோட்ஸ் அப்படியே போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு குவிஸ் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ குவிஸ் போட்டு பார்க்கலாம். ரைட்? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எந்த ஏஐனா ஜெமினைல போட்டு பார்க்கலாம். நீங்க போட்டோ மட்டும் போட்டு கண்டெக்ஸ்ட் கிட்ட என்னென்ன இது இருக்கோ நீங்க அப்படியே நோட்ல போட்டோ எடுத்து போட்டீங்கன்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு குவிஸ் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒரு வெப்சைட் மாதிரி உள்ள போகும். உள்ள போனீங்கன்னா உங்களோட கான்டெக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே நீங்க போய் டெஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் மாதிரி இருக்கும். நீங்க ஆன்சர் கூட செக் பண்ணி கொடுத்துரும். ரைட்? ஸோ அதனால படிக்கிறதோட நிறுத்தாம ரிவைஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் ஆவது ரிவைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் போட்டு பாருங்க. பெட்டரா ஞாபகம் இருக்கும். இன்கான்சிக்வென்ஷியல் அப்படின்னா இன்சிக்னிபிகன்ட், ட்ரிவியல், நெக்லிஜிபிள், இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறதுன்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ அப்படியே நம்ம அங்க என்ன பார்த்தோமோ அதே வேர்ட்ஸ் தான் இங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்? ஃப்ராக்மெண்டட் அப்படின்னா பிரிவினை. ஸ்பிளிண்டர், டிஸ்கனெக்டட், டிஸ்இன்டகிரேட்டட். இன்டகிரேட்னா சேர்றது, டிஸ்இன்டகிரேட்டட்னா பிரிகிறது. கன்சாலிடேட்டட் அப்படின்னா சேர்றது, அமல்கமேட்டட், குவலேஸ்ட், சினர்ஜைஸ்ட் ஒன்னா சேர்க்கிறது. ஓகேவா? அப்படியே ஆப்போசிட். ஃப்ராக்மெண்டட்னா பிரியறது, கன்சாலிடேட்டட்னா சேர்க்கிறது. இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்ஸ். ஆன்டனிம்ஸும் எடுத்துட்டு வந்தேன். பட் ஆன்டனிம்ஸ் அந்த அளவுக்கு பெஸ்டா எனக்கு கிடைக்கல. ரைட்? ஸோ அந்த அளவுக்கு அது நல்லாவும் இல்லை. நம்ம சினனிமே ஆன்டனிமே லிங்க் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதான் பெஸ்ட் எதுக்கு சினனிம் மட்டுமே படிங்க. இதுவே நல்லா தான் இருக்கு. ஓகேவா? டைல்யூட்டட் அப்படின்னா அட்டெனுவேட்டட், விட்டியேட்டட், மிட்டிகேட்டட். ஓகேவா? போலரைஸ்டு அப்படின்னா பைஃபர்கேட்டட், ஆன்டகனைஸ்டு. ஓகேவா? டிஸ்ப்ரப்போர்ஷனேட்லி, ஏசிமெட்ரிக்கலி, அதாவது ஒரு பெரிய ஸ்கொயர் இருக்குன்னா இப்படி பிரிச்சோம்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேட். ஓகேவா? அப்போ ஏசிமெட்ரிக்கலி. சிமெட்ரி அப்படின்னா ஈக்குவலா பிரிச்சா சிமெட்ரி. இது பேர் சிமெட்ரி. ப்ரப்போர்ஷனேட் இல்லாம பிரிச்சோம்னா ஏசிமெட்ரி. ஓகேவா? சோ அதுதான் இங்க டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டா பிரிச்சிருக்காங்க. அது ஏசிமெட்ரி. டிஸ்பரேட்லி. ஓகேவா? டிஸ்பாரிட்டின்னு படிச்சிருப்போம். அதேதான். டிஸ்பாரிட்டி நேத்து கேப் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதுல உள்ளதுதான். என்கரோச்மெண்ட் அப்படின்னா இன்ஃபிரிஞ்ச்மெண்ட், இன்கர்ஷன். ஓகேவா? கமென்சுரேட்லி. என்கரோச்மெண்ட் என்னன்னு பார்த்தோம். அது என்ன தமிழ் வார்த்தை ஒண்ணு இருந்துச்சு, ஆக்கிரமிப்பு. ஓகேவா? கமென்சுரேட்லி அப்படின்னா சிமெட்ரிக்கலி, கரஸ்பாண்டிங்லி. கார்வ்ட் அவுட் அப்படின்னா ஸ்கல்ப்டட், அப்படியே பிரிச்சு எடுக்கிறது, புதுசா ஒண்ணு வந்து செய்யறது. டீலீனியேட்டட். ஓகேவா? லெஜிட்டிமேட் அப்படின்னா பொனஃபைட், சாங்டிஃபைட். ஓகேவா? அக்செப்டபிள் அப்படின்ற மாதிரி. பொனஃபைட் சர்டிபிகேட் எப்போ கொடுப்பாங்க? இவங்க வந்து லெஜிட்டிமேட்டான ஒருத்தங்க தான், இவங்க வந்து நம்பகத்தன்மையுடையவங்க தான் அப்படின்றதுக்காக இது கொடுப்பாங்க. தமிழ் வேர்டு கரெக்டா வரல, பட் இப்போ அண்டர்மைண்ட் அப்படின்னா சப்வர்டட், இம்பார்ட்டன்ஸை குறைக்கிறது. விட்டியேட்டட், அட்டெனுவேட்டட், இது எல்லாமே அதே மீனிங்ல தான் வரும். ரெண்டர்ட் அப்படின்னா ரெலிகேட்டட், கன்சைன்ட். இந்த சைடு இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஈஸியான வேர்ட்ஸா தான் இருக்கும். பட் இது எதுக்காக எடுத்துட்டு வரோம்னா இந்த புது புது வேர்ட்ஸ், இந்த பக்கம் இருக்கக்கூடிய புது வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக. ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ டெய்லி கண்டிப்பா எடிட்டோரியல் கிளாஸ் பாத்துருங்க. எப்படியாவது நான் வந்துட்டு லைவ் இப்போதைக்கு போக முடியல. லைவ் போக முடியாத வரைக்கும் நம்ம வந்துட்டு ரெக்கார்டட் கண்டிப்பா போட்டுருங்க. ஓகேவா? தேங்க்யூ. பை.